முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாருக்கேன். முருகப்பெருமான் நிஜமா சொல்றேங்க, பெண்ட நிமித்திட்டு இருக்காரு. நல்லா தூங்கி 4 நாள் ஆச்சு. என்ன மட்டும் இல்ல, என் கூட வந்து இன்னும் ஒரு 7 பேர் இருக்காங்க. எல்லார்த்தையும் வந்து ட்ரில் வாங்குறாரு. அது என்ன என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். திருப்புகழ் புக்கு அ ஒட்டி தான் அத்தன சம்பவங்களும். அந்த தான் இப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா வேக வேகமா நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஒரு சில விஷயங்கள் நான் மறந்தே போயிட்டேன். இன்னும் வந்து சில விஷயங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவுக்காக வச்சிருக்கேன். ஓகே. என்னன்னா, இப்போ திருப்புகழ் புக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு? அம் அ என்ன நிலவரத்தில இருக்கு? எவ்வளோ பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம்? ஸோ புக்கு போன இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கு? முருகப்பெருமான் என்ன லீலைகள் பண்றாரு? இப்ப ஏன் எங்கள இப்படி ட்ரில் வாங்குறாரு? எங்களுக்கு என்ன உத்தரவு குடுத்தாரு? எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ மிட் நைட்ல உட்காந்து உண்மையா ரொம்ப டயர்ட் வாய்ஸோட தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்க வைக்கும் பல சம்பவங்கள், பல வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ அதே மாரி நம்ம திருப்புகழ் புக்கு விஷயத்துல முருகப்பெருமான் எப்படி ஒவ்வொன்னையும் நடத்தி கூட்டிட்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும், நீங்க இதுக்கு முன்னாடி 2, 3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதுலேருந்து நீங்க வந்து மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம திருச்செந்தூர்ல 2 புக்கு சாம்பிள் புக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருளாசியில இது யாரும் எதிர்பார்க்காத விதமா திருச்செந்தூருக்கு போய், அங்க கோபுரம் முன்னாடி நம்ம வெளியிட்டோம். அந்த 2 புக்கும் இப்போ நம்ம சகோதரர் நாகராஜோட வழியா இப்போ வள்ளிமலைக்கு போயி, வள்ளிமலையில சச்சிதானந்த சுவாமிகள், அருணகிரிநாதர், வேல், வள்ளித்தாய், முருகன் எல்லார்கிட்டயும் போயி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த ஃபோட்டோஸ் நடுவுல அப்படியே இன்சர்ட் பண்றேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே. அந்த 108 புக்கு ஃப்ரீயா போனவங்களும் சரி, பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்குனவங்களும் சரி, போன இடத்துல முருகப்பெருமான் திருவிளையாடல்கள் புரிய ஆரம்பிச்சுட்டாரு. அதுல ஒரு சகோதரி பூ வச்சு பூஜை பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து முருகப்பெருமான் பூ குடுத்துருக்காரு. இப்போ இன்னொரு சகோதரியோட வாய்ஸ கேளுங்க. அனிதா, இன்னொரு சந்தோஷமான விஷயம்ப்பா. நான் புக்கு கையில் வாங்கிட்டு பூஜை ரூம் போய் பூஜை பண்ணி திருப்புகழ்லாம் படிச்சுட்டு வந்தேன். வந்து முருகர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எனக்கு வந்து காட்சி கொடுக்கணும், நான் கூடிய சீக்கிரம் திருச்செந்தூர் வரணும் முருகன் கேட்டுட்டு வந்தேன். வேல்லேருந்து ஒரு முருகர் பூ கொடுத்தாரு. அதே போல் வந்து புக்கு ஹாலில் புக்கு ஓப்பன் பண்ணுறேன். என் பொண்ணு வந்து டிவி வச்சு பார்க்குறாங்க ஜீ தமிழில். அப்படியே முருகர் திருச்செந்தூர் முருகர் வந்து காட்சி கொடுக்குறாருப்பா. அந்த வீடியோவை சென்ட் பண்ணுறேன் பாரேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு முருகர், நேரடியாக வந்து காட்சி கொடுப்பாருனால இந்த புக்கு கைக்கு வந்ததும் நான் வந்து நேரடியாக பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ இது மாரி இன்னொரு சகோதரி திருப்புகழ் புக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்குனாங்க. அந்த புக்கு போன அந்த சமயத்துல திருச்செந்தூர் முருகர் அவங்க வீட்டுக்கு எப்படி வந்தாருன்னு, இப்போ அவங்க வாய்ஸ்ல கேளுங்க. வணக்கம் சிஸ்டர், நான் ஜோதி பேசுகிறேன். எனக்கு இன்னைக்கு புக்கு வந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருச்செந்தூர் முருகருக்கு நன்றிகள், உங்களுக்கு எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள், பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு மத்தியானம் புக்கு வந்துச்சு. நான் ஈவினிங் திருப்புகள் உட்காந்து படித்தேன். நீங்கள் கொடுத்த புக்கில் இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 திருப்புகள் உட்காந்து படித்தேன். படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். எது வேலை இருந்துச்சு, வேலையை பார்த்துட்டேன். அப்புறம் தான் ஒரு சகோதரி வந்து புக்கு அவங்களுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு வேலிலேருந்து பூ விழுந்ததாகவும் டிவி வைக்கும்போது திருச்செந்தூர் முருகன் தெரிஞ்சதாகவும் சொன்னாங்க. அதை பார்த்த பிறகு தான் நான் அப்புறம் தான் யோசித்தேன், நம்மளும் திருப்புகழ் படித்தோம், இதை கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு வெளியே எதேச்சும் வாசலில் போய் நின்று பார்த்தா ஒரு வேன் வந்து நிற்கிது. அதில் வந்து திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டிருக்கு சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்த்த உடனே இன்னும் ஓடலை, ஃபோட்டோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள் சிஸ்டர். இது மாரி திருச்செந்தூர் முருகனுடைய அந்த ட்ரேஸ், அவருடைய அந்த அறிகுறி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தெரிஞ்சிட்டுருக்கு. அது எப்படி கரெக்ட்டா திருப்புகழ் புக் வந்து நீங்க போய் பூஜை பண்ணிட்டு, திருப்புகழ் படிச்சுட்டு வீட்டுக்கு வெளிய வந்து பார்த்தா, திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து நிக்குது. இது எப்படி ஒரு எதேர்ச்சையாக நடந்த ஒரு விஷயமா இருக்க முடியும்? இது மாரி எல்லாரும் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நான் உடனே கணக்கே வைக்கல. அத சேவ் பண்ணி வைக்கல. புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரொம்ப பிஸியா இருக்கிறனால வந்து அத அப்படியே நான் சேவ் பண்ணாமயே விட்டுட்டேன். இதோட இல்லைங்க. இந்த மாரி அறிகுறிகள் மட்டும் இல்ல. சில பேருக்கு
கனவுல வந்து என்ன திருப்புகழ் அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உட்பட. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு தனி வீடியோவா சொல்றேன். ஏன்னா, அது முருகர் வந்து 2, 3 விஷயங்கள் வந்து அந்த கனவுல எனக்கு வந்து சொன்னாரு. அதனால வந்து அது நான் இது டைம் பத்தாது. ஸோ, அத நான் செப்பரேட்டா சொல்றேன். அதேமாரி ஒரு திருப்புகழ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்புகழ் எடுத்து குடுத்துருக்காரு. அதே புக்ல இருந்து. அத நம்ம எல்லோரும் வந்து கண்டிப்பா நம்ம முருகப்பெருமானுடைய தகுதியான பக்தர்களா மாற அந்த திருப்புகழ் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படிங்கிறது நான் செப்பரேட் வீடியோல சொல்றேன். சரிங்களா? ஆ நம்ம சகோதரர் நாகராஜ் வந்து அந்த 2 திருச்செந்தூர் போயிட்டு வந்த அந்த புக்க வள்ளிமலைக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, "நான் 2 புக்லேருந்து 2 திருப்புகழ் படிக்கிறேன் சிஸ்டர். ஸோ உங்களுக்கு தண்டையணி பிடிக்கும். ஸோ ஒரு புக்லேருந்து தண்டையணி நான் வந்து எடுத்து படிக்கிறேன். நீங்க டெய்லியும் பாராயணம் பண்ற இன்னொரு திருப்புகழ் சொல்லுங்க" அப்படின்னாங்க. நான் வந்து அண்டர்பதி அப்படின்னு சொல்றேன். சரின்னு அவங்க வள்ளிமலைக்கு எடுத்துட்டு போயிட்டு முருகர்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு, போயிட்டு வந்ததுல ஒரு புக்க எடுத்து கண்ண மூடிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்றாங்க. தண்டையணி வெண்டயம். சரின்னு அத படிச்சு முடிச்சுட்டு, இன்னொரு புக் எடுத்து கண்ண மூடிட்டு, அவங்க ஒரு பேஜ் ஓப்பன் பண்றாங்க. "அண்டர்பதி குடியேற." திருப்பியும் அத படிக்கிறாரு. எப்படி எப்படி இது சாத்தியம்? அது முருகன் அந்த புக்ல உட்கார்ந்து அத நினைச்சால் மட்டுமே இது சாத்தியம். அப்போ அந்த புக்ல முருகர் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. அதுவும் ஒரு சப்ஸ்கிரைபரோட கனவுல வந்து புக் வெளிய வரதுக்கு முன்னாடியே போயி, அவங்க ஒரு புக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த புக்குக்கு நடுவுல முருகர் தமிழ் எழுத்துக்கள் வடிவில முருகர் முகம் அப்படியே அழகா தோன்றியிருக்கு. இப்படி ஒரு கனவு அவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது அந்த திருப்புகழ் புக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு எனக்கு அத ஷேர் பண்ணாங்க. அவரு இப்படி சுத்தி சுத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருவர் மூலமா எனக்கு தகவல் குடுத்துட்டே இருக்காரு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். இந்த புக்கு அவருடைய புக். இது என்னுடைய புக்கோ, ரியல் சாய் மிராக்கிள்ஸோட திருப்புகழ் தொகுப்பு புக்கு கிடையவே கிடையாது. அவருடைய புக். நான் வாட்ஸ்அப் சேனல்ல இந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது முற்றிலும் உண்மை. இது அவனுடைய அருள். இது அவனுடைய விருப்பம். இது அவனுடைய புத்தகம். இது அவன் மீது ஆணை. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து நெறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணல. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து சில போஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன்னியா ஒரு விஷயம் ஆக்சுவலி பார்க்கலாம். போன வியாழக்கிழமை சகலம் சாய்பாபா சேனல்ல பிரீத்தி ஒரு வீடியோ போடுறாங்க. எப்பவுமே லேட்டா தான் பார்ப்பேன் அவங்களோட வீடியோ. அன்னைக்குன்னு பார்த்து வந்தோனயே எனக்கு என்னன்னு தெரியல பார்க்கணும்னு தோணுச்சு. சரி பார்க்குறேன். அதில வந்து ஒரு சகோதரி ஒருத்தங்க கனவுல ரூ. 120 குடுக்குறாங்க. இவங்க குடுக்குறாங்க. அதே வந்து இன்னொருத்தங்க வந்து இவங்களுக்கு திருச்செந்தூர் பிரசாதமும், ஒரு ரூ. 120 பணமும் வச்சு முருகர் ஃபோட்டோவோட இவங்களுக்கு குடுக்குறாங்க. இப்படி ஒரு கனவு. அது வந்து பிரீத்தி டீகோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ம் நானும் அத பார்த்துட்டு விட்டுட்டேன். நம்ம லண்டன்ல வந்து வயலூர் வந்தாங்க இல்லையா? அந்த சகோதரி வந்து அன்னைக்கு முதல்ல பிரீத்தி சிஸ்டரோட வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போயிருக்கு. அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க இத பார்த்துட்டு எனக்கு பிங் பண்ணாங்க. "சிஸ்டர் ஒண்ணு யோசிச்சீங்களா? திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ பிரசாதத்தோட ரூ. 120 ஏன் குடுக்குறாங்க? நம்ம புக்கோட விலை ரூ. 120" அப்படிங்கிறாங்க. அட! இப்படி ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. ஆமா அப்படின்னு நானும் பிரீத்திட்ட சொல்றேன். பிரீத்திக்கும் ஆச்சரியம். சரின்னு அந்த கனவு கண்டவங்க கிட்ட நீங்க எதுக்கும் ஒரு புக்கு வாங்கிடுங்க. இந்த மாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் தான் இது நெறைய திருவிழாக்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவங்களும் சரின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாட்டர்டே நான் போட்ட வீடியோல எனக்கு ஒரு கமெண்ட் வருது. அதில சொல்றாங்க, "அக்கா என்னோட அம்மா வந்து கனவுல என்கிட்ட சொல்ற மாரி இருக்கு. முருகர் வந்து எங்க அம்மாவ பார்த்து, 'நல்லா இருக்கியா?' அப்படின்னு கேட்டுட்டு, 'எனக்கு ரூ. 120 போடு' அப்படின்னு சொல்ற மாரி வந்துச்சு" அப்படின்னாங்க. இதுக்கு என்னக்கா அர்த்தம்னோனே, எனக்கு தூக்கி வாரி போட்டுது. இது என்ன திரும்பியும் 120 இருக்கு? அப்படின்னோனே, இதில எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, முருகர் வந்து திருப்புகழ் புக்க வாங்கிட்டு ரூ. 120 குடு அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அது என்ன இப்ப மட்டும் திடீர்னு கனவுல எல்லாம் 120, 120ன்னு வருது அப்படின்ட்டு கமெண்ட்ட வந்து நான் பிரீத்திக்கும் லண்டன்ல இருக்கிற அந்த சிஸ்டருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். 2 பேரும் ஓகே டவுட்டே இல்ல. அப்ப வந்து இது திருப்புகழ் புக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தான் லண்டன் சிஸ்டர் வந்து ஒண்ணு சொல்றாங்க. என்கிட்ட சிஸ்டர் நீங்க வந்து 30 புக்கு எனக்கு லண்டன் கேரி பண்ணிட்டு வர சொன்னீங்களா? நான் வந்தேன். அதுல வந்து புக்கு நீங்க எனக்கு ஃப்ரீயா குடுத்தீங்க. சென்னையிலேயே அந்த புக்க நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப தான் யோசிக்கிறேன். அந்த போர்ட்டர் என்கிட்ட சார்ஜா ரூ. 120 வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. செம்ம ஷாக்கா இருந்தது. நீங்க எனக்கு ஃப்ரீயா குடுத்தாலும் முருகர் காசு வாங்கிட்டாருங்க சிஸ்டர் ஆல்ரெடி. நான் வந்து ரூ. 120 பே பண்ணியிருக்கேன் அப்டின்னாங்க. செம சிரிப்பா வந்தது. அப்புறமா இன்னொன்னு யோசிச்சா, நம்ம கூட வந்து விலை வந்து ரூ. 70லேருந்து ரூ. 90 வரைக்கும் தான் குடுக்குறோம். ஆனா, அவர் புக்ல என்ன விலை போட்டிருக்கோ ரூ. 120ன்னு அந்த விலை தான் வாங்கிட்டு இருக்காருங்க. இந்த 3 சம்பவங்கள் வச்சு பார்க்கும்போது, இது வேற என்னவா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்து வந்து ஒரு சகோதரி வாய்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வல்லக்கோட்டை முருகன் பார்க்க போயிருக்காங்க. அங்க வந்து அவங்களுக்கு அ இ அ கும்பாபிஷேகம்னால முருகன பார்க்க முடியல. அப்ப இவங்க வேண்டுறாங்க, எப்படியாவது ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு வேண்டிட்டு, அதுக்கு என்ன பண்றாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. "உனக்கு என்ன முருகா, உனக்கு திருப்புகழ் தானே பிடிக்கும். நான் வேணா 1000 பேருக்கு திருப்புகழ் புக் வாங்கி தரேன். நீ இப்ப என்ன பார்க்க விடுவியா?" அப்படின்னு சொல்றாங்க முருகன பார்த்துட்டு.
வந்து அப்போ கொஞ்ச நாள்லயே வந்து நம்ம திருப்புகழ் புக்கு அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு வருது. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "சிஸ்டர் உங்களோட புக்கு 1000 பேரு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக முருகன் எனக்கிட்ட வேலை அது. அதற்கு காரணம் அவர்தான். உங்க புக்கு 1000 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது என்னுடைய கடமை. அது முருகனுடைய விருப்பம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு 132 புக்கு ஆக்சுவலி போகுது. ஸோ அவங்க எப்பல்லாம் வந்து அமௌண்ட் ரெடி ஆகுதோ அப்பல்லாம் குடுத்து வாங்கிக்கிறானுங்க. அவங்க ஒரு கோயில் சார்ந்தவங்களோடது ஒரு ட்ரஸ்ட்டோ கிடையாது. ஒரு தனி மனிதன், ஒரு தனி மனுஷி 1000 பேருக்கு திருப்புகழ் புக்கு வாங்கி தரேன்னு முருகர்கிட்ட வாக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த திருப்புகழ் புக் வச்சு இந்த மாரி நல்ல விஷயங்களையும் வந்து முருகப்பெருமான் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ புக்கு விஷயத்துக்கு வருவோம். இப்போ அ 108 புக்கு ஃப்ரீ புக்ல அது 108ங்கிறது இப்போ 200க்கு மேலேயும் போயிடுச்சு. அது வராதவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ கூட புக்கு நேத்து கூட 4 புக்கு டெலிவரி ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது பர்ச்சேஸ். பட் நாங்க பிளான் பண்ணது 300 புக்கு. ஓகே. ஆர்டர் வந்தது 3000 புக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. நானும் வந்து 300 இருந்து 500 ஆக்குறேன், 1000 ஆக்குறேன், 1500 இப்படி ஏத்திட்டே போறேன் பிரிண்டிங். இப்போ மொத்தமா 4000 புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 2000, 2500 புக்கு வந்து வெளிய போயாச்சு. ஓகேங்களா? இதுல சகோதரியோட 1000 புக்கெல்லாம் வந்து இவ்ளோ ஆர்டர் நாங்க நிஜமா எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் நான் ஒரே ஒரு நம்பர் குடுத்திருந்தேன். அதனால அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அது எப்படி முடியும்? ஒருத்தங்க எப்படி 700, 800 பேருகிட்ட வந்து அவங்க ஆர்டர் வந்து கால் அட்டெண்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ பேமெண்ட்டும் வந்து நெறைய பேர் பேவும் பண்ணியிருக்கீங்க. சரி இப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரீ புக் இருக்கு இல்லைங்களா? அந்த 108 புக்கு ஃப்ரீ புக்கு போன ஒருத்தங்களுக்கு அன்னைக்கு அந்த புக்கு போன நைட்டு ஒரு கனவு வருது. அவங்க வாய்ஸ்லயே போடுறேன். சகோதரி வணக்கம். அந்த கனவு எனக்கு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா கனவுல அனிதா அனிதா சகோதரி நீங்களா தான் இருக்கும் பக்கத்துல. உங்களா தான் நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட சொல்றாங்க, நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம புத்தகத்தை சீக்கிரம் அனுப்புறோமோ அவ்வளவு சீக்கிரம் வேகமா அனுப்பிடணும். இதெல்லாம் முருகரோட விளையாட்டு. திருச்செந்தூர் முருகரும் அந்த திருப்புகழ் புத்தகத்தோட விளையாட்டும் தான். அதனால புத்தகம் எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு கனவுல வந்தது சகோதரி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்குன்னு என்னால் நம்பவே முடியல. திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா. இவங்க கண்ட அந்த கனவு வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில அ அ ரம்யா சிஸ்டர் வழியா வருது. ஓகே. இவங்க என் கான்டாக்ட்ல கூட இல்ல ஆக்சுவலி. அப்போ கேட்டோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கனவுல சொன்னது நான் இல்ல. முருகர் சொல்றது அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அதாவது எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நீங்க குடுங்க. இது திருச்செந்தூர் முருகனின் விளையாட்டு, அவருடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு உத்தரவுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா என் காதுக்கு அது வந்திருக்கவே வேண்டியதில்ல. இந்த புக் விஷயத்துல பார்த்துருப்பீங்க. நெறைய உத்தரவுகள் எனக்கு மத்தவங்க கனவு மூலமா தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பதட்டமாயிட்டேன். அப்புறமா ஆர்டரெல்லாம் எடுத்து நோண்டி எல்லாமே பார்த்தா வந்து நான் வந்து கடைசியா கேட்டபோது 300 அப்போ வந்து சகோதரி ஃபோன்ல வந்தது எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 675 பேரு இது பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சு. உடனே முருகர் வந்து சீக்கிரமா குடுக்க சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படின்ட்டு ஃபுல் ஸ்விங்ல இன்னும் ஒரு 3 பேரு நான், ரம்யா சிஸ்டர், மகாதேவி சிஸ்டர் 3 பேரும் வந்து இமிடியேட்டா அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, நைட்டு எப்போ தூங்குறேன்னா 2:30 மணிக்கு, விடிய காலைல 2:30 மணிக்கு தான் தூங்குறேன். ஏன்னா, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எவ்வளோ பேருக்கு, எங்க போயிருக்கு, என்ன ஃபுல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு 2:30 மணிக்கு தான் படுக்கிறேங்க. 5:30 மணிக்கு என் பையன் வந்து என்ன என்னோட ஷோல்டர் புடிச்சு குலுக்கு குலுக்குன்னு குலுக்குறான். எந்திரி அப்படிங்கிறான். ஆக்சுவலி அவன் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவான். ஆனா வந்து இப்போ வந்து வா போங்கிறான். எந்திரி எந்திரி ஃபோன் எடுத்து பாரு, ஸ்டார்ட் பண்ணுன்னு தோள புடிச்சு குலுக்குறான். எனக்கு வந்து உடனே விசுக்குன்னு முழிப்பு வந்தோனே எனக்கு திருப்புகழ் புக்கு ஞாபகம் வந்துருச்சு. உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டேன் நானு. உட்காந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும், என்ன மணி 5:30 தான் ஆகுது. அப்படின்ட்டு பார்த்தா என் பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். புரிஞ்சு போச்சு. முருகர் அவர் வந்து விட்டாருங்க. நிஜமா 3 மணி நேரம் தான் தூங்கியிருந்தேன் நானு. அதுவும் சரியா தூங்கல ஆக்சுவலா. அவர் வந்து எந்திரிச்சு வேலைய பாருன்னு தட்டி உலுக்கி எழுப்பி விட்டாருங்க. எனக்கு மட்டுமா இது? இப்போ நான் ஹெல்ப்புக்கு வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். வாட்ஸ்அப் குரூப்ல கேட்டிருந்தேன். அதுல ஒரு சகோதரிக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. ஹலோ, உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலாங்களா? இது நீங்கள் புக்குன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? ப்ராமிஸாக சொல்கிறேங்க, இது புக்கு மாதிரியே எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த புக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அது ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் 9:30 10:00 9:45 இருக்கும் படுத்துட்டேன் நான். 10:30க்கு வந்து என்னங்க கனவு வரும்? அவ்வளோ டீப் ஸ்லீப்புக்காக போயிட்டு நான் கனவு வரும்னு எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு அது. நல்ல கோபுரம், கலசம் மேலே இருக்குது.
கீழே நின்றுட்டு 4 ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை கூப்பிட்றாரு எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா அவர் வெளியே வந்து பிரம்ம கமலம் பூ மலர்ந்துக்கிறத பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னை கூப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றாரு. நிஜமா என்னங்க சொல்றது இதை? அவங்க எனக்கு தம்ஸ் அப் போட்டு போய் தூங்கிட்டாங்க. அதுக்கு என்ன தம்ஸ் அப் போட்டு வந்து தூங்கிட்டு இருக்க? போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு லிட்டரலி தட்டி எழுப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் சகோதரி வந்து திருப்புகழ் புக்கு டீம்ல அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ முருகப்பெருமான் வந்து வேகமா அனுப்பு, எந்திரிச்சு வேலைய பாரு, போய் ஹெல்ப் பண்ணு. லிட்டரலி கூட இருந்து எங்கள வந்து வேலை வாங்கிட்டு இருக்காரு. அத்தனையும் கண்காணிச்சுட்டே இருக்காரு. அவ்வளோ விசேஷமா இந்த புக்க வந்து அவர் ட்ரீட் பண்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்பவே எனக்கு இப்ப வரைக்கும் எதுவுமே நம்ப முடியாம போயிட்டுருக்கு. ஸோ அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அவர் சொல்லத நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே குறிக்கோள். ஸோ இப்போ புக்குக்கு பார்த்தீங்கன்னா, புக்க ஆர்டர் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, சித்ரலேகா சிஸ்டர் நம்பர் நான் போன வீடியோல குடுத்திருந்தேன் இல்லைங்களா? அவங்களுக்கு இனிமே நீங்க கால் பண்ண வேண்டாம். எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம். என்னன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி சிக் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு லோட் அதிகமா இருக்குன்னு தான் இப்ப வந்து 8, 9 பேர் இருக்கிற ஒரு டீமா ஒர்க் பண்ணிருக்கோம். நான் வந்து இப்ப காட்டுற ஒரு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? ரம்யா சிஸ்டர். அவங்க நம்பருக்கு வந்து புது ஆர்டருக்கு வந்து இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நெறைய பேர் பே பண்ணி புக் ரிசீவும் ஆயிருச்சு. நெறைய பேர் வந்து பே பண்ணி உங்களுக்கு இன்னும் புக் வராமயே இருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 புக்கு ஆன் தி வேல இருக்கு. எங்ககிட்டயும் இல்லாம, உங்ககிட்டயும் இல்லாம ஆன் தி வேல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4, 5 நாளாவது வெயிட் பண்ணுங்க. அதே அதே மாரி நாங்க இன்னும் புக் அனுப்பாதவங்க லிஸ்ட்டும் இருக்கு. அதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதே மாரி உங்க புக்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறக்காக பிரியங்கா, சம்யுக்தா, திலகவதி, கௌரி இவங்க 4 பேரும் வந்து சின்சியரா வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதுக்காக. அதே மாரி மகாதேவி சிஸ்டர் கொரியர் வந்து நிக்காம எழுதி தள்ளிட்டே இருக்காங்க. ரம்யா சிஸ்டர் வந்து நிக்காம ஆர்டர் எடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே டே அண்ட் நைட்டு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஸோ தயவுசெய்து வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க வந்து பே பண்ணிட்டு இன்னும் புக்கு கிடைக்கல அப்படின்னா, அது எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி, அத வந்து நீங்க பே பண்ணதுக்கான புக்க உங்க கையில கொண்டு வந்து சேர்த்துறது என்னோட பொறுப்பு. அதனால எனக்கு கொஞ்சம் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஓகே. ஏன்னா சில பேர் பொண்ணுங்க வந்து கால் பண்ணி பேசும்போது சில பேர் திட்ட கூட செஞ்சிருக்காங்க. அதனால வந்து அவங்க நமக்காக தான் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சேவையா தான் பண்றாங்க எல்லாரும். சின்ன பொண்ணுங்க. ஸோ கொஞ்சம் வந்து நீங்க கோஆப்பரேட் பண்ணுங்க. ஸோ சித்ரலேகா சிஸ்டருக்கு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு த்ரோட் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதனால அவங்களுக்கு இனிமே நியூ ஆர்டர்ஸ் வந்து நீங்க அவங்களுக்கு கால் பண்ண வேண்டாம். இந்த நான் ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த நம்பருக்கு கால் பே பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே வந்து ரம்யா சிஸ்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஸோ இந்த திருப்புகழ் புக்கு எல்லார் வீட்லயும் போய் என்னென்ன செய்ய போகுதோ தெரியல. முருகப்பெருமான் இவ்ளோ தூரம் கண்காணிச்சு இத பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.